மா இப்ப எதுக்கு கத்திட்டே இருக்க? அதான் குப்பையை கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன உனக்கு? இங்க பாருங்கம்மா, குப்பையில அப்படியே சாப்பாடு இருக்கு. ஆமா, இப்ப இதுக்கு என்ன? இந்த சாப்பாட்டுக்காக தான்மா காலையில 3 மணில இருந்து இப்ப வரைக்கும் தெருவா போய் குப்பை எடுத்துட்டு இருக்கோம். உங்க வீட்டு குப்பையை பிரிச்சு பார்க்கும்போது அதுல சாப்பாட்டை பார்த்ததுமே மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுமா. நான் ஒண்ணு வேணும்னே சமைச்சு குப்பையில போடல. என்னோட ஹஸ்பண்டோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவர் திடீர்னு ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. அதான் சாப்பாடு குப்பையில போட வேண்டியதாயிடுச்சு. ஏமா போய் சொல்றீங்க? நான் இந்த தெருவுல தான் ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன கல்யாணம் கூட ஆகலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் பேசுற? குப்பை எடுக்கிறதா உன்னோட வேலை. அதை விட்டுட்டு யார் யார் வீட்டுல யார் இருக்கான்னு பாக்குறதுக்கு உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து சம்பளம் தராங்க சொல்றா? இல்லம்மா, நான் சம்பாதிக்கிறேன், நான் வேஸ்ட் பண்றேன், உனக்கு எங்க குத்துது? வேலைக்கு வந்தமா தெருவா போய் குப்பை எடுத்தோமான்னு அதை விட்டுட்டு எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. அட்வைஸ்லாம் இல்லம்மா இது. ஆனா சாப்பாடை வேஸ்ட் பண்றது ரொம்ப தப்புமா. நீங்க எவ்வளவு காசு சம்பாதிச்சிருந்தாலும் அந்த காசை சாப்பிட முடியாதுமா. இங்க ஒரு நேரம் கூட சாப்பாடு இல்லாம பல பேர் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணாம்னா அதை என்கிட்ட கொடுங்கம்மா, நான் சாப்பிடுறேன். அதை விட்டு குப்பையில எல்லாம் போடாதீங்கம்மா. அதை குப்பையில போறதுனால யாருக்குமே யூஸ் இல்லை. நீங்க வேஸ்ட் பண்ற சாப்பாட்டை ஒரே ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாம இன்னொருத்தருக்கு கொடுத்து பாருங்களேன், மத்தவங்க அவ்வளவு சந்தோஷமா வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டோட அருமை என்னன்னு என்ன மாதிரி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க தெரியும். அதனால இனிமேலாச்சு சாப்பாடு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாம இருங்க. அண்ணா சொல்லுங்கக்கா. காலையில கொஞ்சம் இட்லி அதிகமா சுட்டுட்டேனா, வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு. நீங்க கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? கொடுங்க கொடுங்க. சரி, நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்காக குடிக்க தண்ணி கொண்டு வரேன். ஆ அண்ணா இந்தாங்கண்ணே. நேற்று நைட்ல இருந்து சாப்பிடலக்கா, அதான் இட்லியே பார்த்த உடனே சாப்பிட்டேன். ஏன்னா என்னாச்சு? நேற்று நைட் என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லக்கா, ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதனால சாப்பிட மறந்துட்டேன். காலையில் 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே கூட்டலன்னா என் வேலை போயிருங்கக்கா. அதனால தான்க்கா சாப்பிடாமலே வேலைக்கு வந்துட்டேன். பெத்த அம்மா மாதிரி நான் பசியில் இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றிக்கா. நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். சரி, நான் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க.